ஸோ நம்ம இப்போ வந்து க்ரியேட்டு அப்டேட்டு ரீட்லாம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சர்வீஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ சேம் பப்ளிக் boolean delete boolean, okay, delete student by id, student by id. ஸோ நாங்கள் ஐடி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிட்டர்ன். இப்போ நான் இங்கே வந்து ஓகே, இது என்ன இன்ட்டு தான் வரும். இன்ட்டு வந்து ஸோ நமக்கு இப்போ வந்து நம்ம டெலீட் ஆயிடுச்சுன்னா 1 வரும், டெலீட் ஆகலைன்னா 0 வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ரிசல்ட் ஈக்குவல் டு repo dot find delete by id. ஓகேவா? ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே, இது ரெஸ்பான்ஸ் வந்து வாய்டு. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் வராது. ஸோ வாய்டு நமக்கு ரிட்டர்னே தேவையில்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் டெலிட் ஐடி இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணலாம், இல்லைன்னா டெலிட் பண்ணாது. இல்லைன்னா நம்ம இப்படி பண்ணலாம், ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஐடி இருக்கா இல்லையா. ஸோ repo dot find by id. ஓகேவா? நம்ம ஃபைண்ட் பை ஐடி போட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னன்னா ஸோ நான் வந்து ஆப்ஷன் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் equal to அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ செக் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட் அவைலபிளாக இருக்கா. ஸோ ஸ்டூடெண்ட் அவைலபிள்னா if student available dot is present, then it will delete. Okay, then delete. ஸோ இங்கே வந்து நான் இன்னொரு ஸ்ட்ரிங் நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இட்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கு. ஓகேவா? ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நாட் அவைலபிள் அப்படின்னு நான் போட்டுருந்தேன். ஏன்னா இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட் அவைலபிள்னா இந்த இது உள்ள வந்து நம்ம இதை ரெஸ்பான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட் டெலிட்டட் அப்படின்னு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டெலிட்டட்ன்றது நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் டெலிட்டட் இல்லை, ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அது மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் இருந்தால் நம்ம டெலீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெலீட் மேப்பிங் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? delete mapping. ஓகேவா? ஸோ இங்கேயுமே நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி தான் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, பப்ளிக். இதுவுமே நம்ம ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா டெலிட் ஆச்சா இல்லைன்றது. டெலிட் ஸ்டூடெண்ட் ஐடி. delete student by id. இதில் வந்து நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி அட் பாத் வேரியபிள்ல நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி வந்து வரும். ஸோ இது ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ணி டெலீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன செக் பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங்கு நம்ம டைரெக்டாக ரிட்டர்னே பண்ணிடலாம். ரிட்டர்ன் சர்வீஸ் டாட் ஸ்டூடெண்ட் பை ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டெலிட் பை ஐடி வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணால் இப்போ நமக்கு 2 ஸ்டூடெண்ட் ஐடிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த 2 ஸ்டூடெண்ட் ஐடிஸ் இருக்கான்றது நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்குமே இப்போ நம்ம வந்து டெலீட் பண்ணணும்னா போஸ்ட்மேனில் தான் போய் டெலீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம மேப்பிங் மட்டும் மாற்றணும். ஸோ டெலீட் போட்டோம்னா டெலீட் மேப்பிங். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்டு /1 2 1 அப்படின்னு போட்டு நம்ம இங்கே சென்ட் பண்ணோம்னா வித்தவுட் எனி பேராமீட்டர்ஸ் நம்ம சென்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி சென்ட் பண்ணோம்னா நமக்கு இங்கே ஸ்டூடெண்ட் 1 இருக்கா, இந்த ஸ்டூடெண்ட் 1 டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஸ்டூடெண்ட் டெலீட்டட் அப்படின்னு வந்துச்சா. ஸோ இதுவே நான் வந்து இப்போ நம்ம இங்கே போயிட்டு ரன் பண்ணோம்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருப்போம், ஸ்டூடெண்ட் 1 டெலீட்டட். ஸோ இப்போ நான் இங்கே ஸ்டூடெண்ட் 4ன்னு போடுறேன், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பாருங்களேன், ஸ்டூடெண்ட் நாட் அவைலபிள். ஸோ நம்ம எதற்குமே ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இருக்க இது நம்ம delete பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நார்மல் சேம் இதே வச்சுருந்தா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றனா அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டூடெண்ட் மேப்பிங்க்கு முன்னாடி நீங்கள் டெலீட் மேப்பிங் டெலீட்டுன்னு ஒரு ரவுட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ நான் திரும்ப ரீரைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம திரும்ப ரீரைட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணோம்னா இங்கே 2 இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 ஸ்டூடெண்ட் டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டாவில் இப்போ நம்ம வந்து நியூவாக இங்கே டெலீட் ஆட் பண்ணியிருக்கலாம் இந்த போஸ்ட் மேப்பிங்கில் டெலிட் மேப்பிங்கில். ஸோ அந்த டெலிட் போட்டுட்டு 2 கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டெலிட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டெலிட்டட் வரும். ஸோ நான் இந்த டெலிட்டை ரிமூவ் பண்ணிட்டு நான் வெறும் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது, வேறு எதாவது வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி யூஆர்எல் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேரியேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டெலீட் தான் அந்த இப்போ வந்து டெலீட் பண்ண போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எதுவுமே டெலீட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சேம் ஆப்ரேஷன் இப்போ இல்லாததை டெலீட் பண்ணால் நமக்கு வந்து நோ ஸ்டூடெண்ட் நாட் அவைலபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை ரன் பண்ணேன்னா நமக்கு எதுவுமே இல்லை. தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, கெட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, அப்புறம் டெலீட் பண்ணுறது, கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, அப்புறம் டெலீட், இந்த 4 ஆப்ரேஷனுமே சிஆர்யூடி வேர்ட் ஆப்ரேஷன் 4மே நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ இந்த டுட்டோரியலில் கற்றுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா வித்தியாசமாக ஆக்சுவலி இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னா இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு
ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து அதுக்கு எப்படி பண்ணுறதுன்றது ஒரு வீடியோவும் நான் ரெடி பண்ணுறேன். இல்லைன்னா ஐல் கிவ் சம் சஜஷன்ஸ். ஓகேவா? கமெண்ட்ஸ்லேயே நான் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, டாடா, பை, see you.